ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் இங்கிலீஷில் பார்க்க போகிறது ஒரு 10 சென்டென்சஸ் மட்டும் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாக்கியங்கள் தாங்க, தமிழ் வாக்கியங்கள். அதுவே ஆங்கிலத்தில் எப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சென்டென்சஸ், உங்களுக்கு எந்த ஓவியம் பிடித்திருக்கு? இப்போ ஏதாவது ஒரு பெயிண்டிங் வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த பெயிண்டிங் நம்ம பார்க்க போவோம். அப்போ நம்ம கேட்கலாம், உங்களுக்கு இதில் எந்த ஓவியம் பிடிச்சிருக்கு, எந்த பெயிண்டிங் நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்கள், எந்த மாதிரியான உங்களுக்கு பெயிண்டிங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்போம் இல்லைங்களா. அப்போ கேட்கலாம், விச் பெயிண்டிங் டு யூ லைக் த மோஸ்ட்? உங்களுக்கு அதிக அளவில் எந்த பெயிண்டிங் பிடிக்கும்? எந்த ஓவியத்தை நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்கள்? விச் பெயிண்டிங் do you like the most? Which painting do you like the most? எந்த ஓவியத்தை நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்கள்? நெக்ஸ்ட்டு, அவகிட்ட எத்தனை புத்தகம் இருக்குது? அவள் எத்தனை புக் வச்சுருக்கா? 5 புக்குமா அவகிட்ட இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். அதாவது நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட அவள்கிட்ட போதுமான அளவுக்கு 5 புக்கு இருக்கா, இல்லை 6 புக் இருக்கா, 5 புக்கு இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம் இல்லைங்களா, 5 புத்தகம் இருக்கா எவ்வளோன்னு சொல்லிட்டு. அப்போ எப்படி கேட்கலாம்? How many books does she have? அவளிடம் எத்தனை புத்தகங்கள் உள்ளன? How many books does she have? அவகிட்ட எத்தனை புக்குகள் உள்ளன, அதாவது எத்தனை புத்தகங்கள் உள்ளன. நெக்ஸ்ட்டு, புதிய கார் வாங்கினீர்களா? நீங்கள் இப்போ ஒரு நியூ கார் பர்ச்சேஸ் பண்ணினீங்களா, ஒரு புதிய கார் வாங்கினீங்களான்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம். இப்போ நீங்கள் ஒரு புதிதாக ஒரு நியூ கார் வாங்கியிருக்கீங்களா, எப்போ வாங்கினீங்க, சொல்லவே இல்லை, ட்ரீட் வைங்கன்னு சொல்லிட்டு. டிட் யூ பை எ நியூ கார்? டிட் யூ பை எ நியூ கார்? டிட் யூ பை எ நியூ கார்? புதிய கார் வாங்கினீங்களா? அதே தான் சொன்னேன், நானும் அது தாங்க சொன்னேன், நான் வாங்கிட்டு இருந்தாங்க சொன்னேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். அதே தான் சொன்னேன். தட் இஸ் வாட் ஐ செட். தட் இஸ் வாட் ஐ செட். அதே தான் நானும் சொன்னேன். அதே தான் நானும் சொன்னேன். தட் இஸ் வாட் ஐ செட். அதே தான் சொன்னேன். ரிப்பீட். விச் பெயிண்டிங் டூ யூ லைக் த மோஸ்ட்? எந்த ஓவியத்தை நீங்கள் அதிகம் விரும்புகிறீர்கள்? ஹவு மெனி புக்ஸ் டஸ் ஷி ஹாவ்? அவளிடம் எத்தனை புத்தகங்கள் உள்ளன? புதிய கார் வாங்கினீர்களா? டிட் யூ பை எ நியூ கார்? அதே தான் சொன்னேன். தட் இஸ் வாட் ஐ செட். தட் இஸ் வாட் ஐ செட். அதே தான் சொன்னேன். தட் இஸ் வாட் ஐ செட். நெக்ஸ்ட் சென்டென்சஸ், ஏன் என்னை தனியாக விட்டு விட்டாய்? இதுக்காக என்னை தனியாக விட்டுட்டு நீங்கள் மட்டும் போனீங்க, ஏன் என்னை தனியாக விட்டுட்டான்னு சொல்லிட்டு நம்ம கேட்கலாம். ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன்? ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன்? உனக்காக நான் எல்லாத்தையும் விட்டு கொடுக்க போகிறேன், ஆனால் நீ என்னையே தனியாக விட்டுட்டேன்னு சொல்லலாம். ஐ எம் கோயிங் டு கிவ் அப் எவரிதிங் ஃபார் யூ. உனக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க போகிறேன். ஏன் என்னை தனியாக விட்டு விட்டாய்? உனக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க போகிறேன், ஏன் என்னை தனியாக விட்டு விட்டேன்னு கேட்கலாம். ஐ எம் கோயிங் டு கிவ் அப். ஐ எம் கோயிங் டு கிவ் அப் எவரிதிங் ஃபார் யூ. உனக்காக எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க போகிறேன். ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன்? ஏன் என்னை தனியாக விட்டு விட்டாய்? நான் அடிக்கடி நான் படத்துக்கு போக மாட்டேன், மந்த்லி ஒன்ஸ் நான் சினிமாவுக்கு போவேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா. ஐ கோ டு டெம்பிள் ஒன்ஸ் எ மந்த். ஐ கோ டு டெம்பிள் ஒன்ஸ் எ மந்த். நான் மாதம் ஒரு முறை கோவிலுக்கு செல்கிறேன், நான் மாதம் ஒரு முறை படத்துக்கு போகிறேன்னு சொல்லிட்டு, மூவிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ கோ டு டெம்பிள் ஒன்ஸ் எ மந்த். ஐ கோ டு டெம்பிள் ஒன்ஸ் எ மந்த். ஐ கோ டு மூவி ஒன்ஸ் எ மந்த். அதாவது நான் மாதம் ஒரு முறை சினிமா பார்க்க போவேன், நானும் மாதம் ஒரு முறை கோவிலுக்கு போவேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஐ கோ டு டெம்பிள் ஒன்ஸ் எ மந்த். நான் மாதம் ஒரு முறை கோவிலுக்கு செல்கிறேன். ஐ கோ டு மூவி ஒன்ஸ் எ மந்த். நான் மாதம் ஒரு முறை மூவிக்கு செல்கிறேன், அதாவது படம் பார்க்க செல்கிறேன். நான் என் காரை இங்கே நிறுத்தலாமா, நான் என்னுடைய காரை இங்கேயே பார்க் பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேட்போம் இல்லைங்களா. கேன் ஐ பார்க் மை கார் ஹியர்? கேன் ஐ பார்க் மை கார் ஹியர்? நான் என் காரை இங்கே நிறுத்தலாமா, என்னுடைய காரை நான் இங்கே பார்க் பண்ணிட்டுங்களான்னு சொல்லிட்டு நம்ம கேட்போம். கேன் ஐ பார்க் மை கார் ஹியர்? நான் என் காரை இங்கே நிறுத்தலாமா. ரிப்பீட். ஒய் டிட் யூ லீவ் மீ அலோன்? ஏன் என்னை தனியாக விட்டு விட்டார்?
Why did you leave me alone? ஏன் என்னை தனியாக விட்டுவிட்டாய்? I go to temple once a month. நான் மாதம் ஒரு முறை கோவிலுக்கு செல்கிறேன். Can I park my car here? Can I park my car here? நான் என் காரை இங்கே நிறுத்தலாமா? நெக்ஸ்ட் சென்டென்சஸ். நான் இன்று காலையில் கோவிலுக்கு போனேன். நான் காலையில் கோவிலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? went வந்து ஃபர்ஸ்ட் டென்ஸ். I went to the temple this morning. I went to the temple this morning. நான் இன்று காலையில் கோவிலுக்கு போனேன். நான் காலையில் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். I went to the temple this morning. நான் இன்று காலையில் கோவிலுக்கு போனேன். என்னிடம் படிக்க ஒரு புத்தகம் உள்ளது. உங்களுக்கு வேணுமா? என்கிட்ட படிக்கிறதுக்கு ஒரு புதிய புத்தகம் இருக்குது. உங்களுக்கு படிக்க வேண்டுமா சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்போம். ஐ ஹாவ் எ புக் டு ரீட். என்னிடம் படிக்க ஒரு புத்தகம் உள்ளது. என்னிடம் படிக்க ஒரு புத்தகம் உள்ளது. ஐ ஹாவ் எ புக் டு ரீட். நான் வழக்கமாக காலை உணவை 9 மணிக்கு தான் சாப்பிடுவேன். நான் எப்போதுமே மதிய உணவு, காலை உணவு, அப்போது நம்ம ஒரு டைமிங் வச்சுருந்துருப்போம். இப்போ காலை உணவு 9 மணிக்கு, மதிய உணவு 2 மணிக்கு, டின்னர் 8 மணி 9 மணின்னு சொல்லிட்டு அப்போ நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? ஐ யூஸ்வலி ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 9 AM. அதாவது நான் மார்னிங் 9 o'clock தான் நான் எப்போதுமே எவரிடே வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு நான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஐ யூஸ்வலி ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட். ஐ யூஸ்வலி ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 9 AM. நான் வழக்கமாக காலை உணவை 9 மணிக்கு சாப்பிடுவேன். நான் வழக்கமாக காலை உணவை 9 மணிக்கு சாப்பிடுவேன். ஐ யூஸ்வலி ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 9 AM. ரிப்பீட். ஐ வென்ட் டு தி டெம்பிள் திஸ் மார்னிங். நான் இன்று காலையில் கோவிலுக்கு போனேன். நான் இன்று காலையில் கோவிலுக்கு போனேன். ஐ வென்ட் டு தி டெம்பிள் திஸ் மார்னிங். என்னிடம் படிக்க ஒரு புத்தகம் உள்ளது. என்னிடம் படிக்க ஒரு புத்தகம் உள்ளது. ஐ ஹாவ் எ புக் டு ரீட். ஐ ஹாவ் எ புக் டு ரீட். என்னிடம் படிக்க ஒரு புத்தகம் உள்ளது. நான் வழக்கமாக காலை உணவு 9 மணிக்கு சாப்பிடுவேன். ஐ யூஸ்வலி ஹாவ் பிரேக்ஃபாஸ்ட் அட் 9 AM. நான் வழக்கமாக காலை உணவு 9 மணிக்கு சாப்பிடுவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டுங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் நம்ம பிளேலிஸ்ட்டில் ஒரு 53 வீடியோஸ் அப்லோடு பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் கிளாஸ் ரூம் சென்டென்சஸ், கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் சென்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.